வேலன் சோஷியல் மீடியா. வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா எனப்படும் பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுத்தல் திருத்த மசோதா 2026 மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. 2024 ஆண்டின் முந்தைய வினாத்தாள் கசிவு தடுப்பு சட்டத்தில் சேவை வழங்குநர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் ரூபாய் 1 கோடியில் இருந்து ரூபாய் 5 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகத்தினருக்கு விதிக்கப்பட்டிருந்த 3 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஆகியவை உயர்த்தப்பட்டுள்ளன. முன்பு 1 கோடியாக இருந்த அபராதம் இப்போது ரூபாய் 5 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை இருந்த சிறை தண்டனை இப்போது 5 முதல் 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது முன்மொழியப்பட்ட மசோதாவின்படி பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகளுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 5 கோடி அபராதம் விதிக்கப்படும். திட்டமிட்ட கும்பல்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. முன்பு இது 5 ஆண்டுகளாக இருந்தது மற்றும் ரூபாய் 10 கோடி அபராதம். முன்பு இது ரூபாய் 1 கோடி விற்க புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் இருந்து இன்று மாலை காரில் புறப்பட்டு அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்த முதல்வர் விஜய் மெட்ரோ ரயிலில் ஏறி நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வரை பயணித்தார். நந்தனத்தில் இறங்கிய முதல்வர் விஜய் அங்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன தலைமையகத்துக்கு சென்று அதிகாரிகளுடன் 2 கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் அங்கிருந்து காரில் கிண்டி கத்திப்பாரா சென்ற முதல்வர் கிண்டியில் 101 அடி உயரத்தில் கட்டப்பட்ட மெட்ரோ பாலத்தை ஆய்வு செய்தார். தொடர்ந்து கிண்டியிலிருந்து சாலை மார்க்கமாக போரூர் சென்ற அவர் மெட்ரோ 2 கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் ஏறி பூந்தமல்லி வரை பயணம் செய்து ஆய்வு செய்தார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் அதே ஆளில்லா ரயிலில் போரூர் வரை பயணித்து போரூரில் இறங்கி ஆய்வை நிறைவு செய்தார். சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் 8 நக்சலைட்கள் ஆயுதங்களுடன் சரண் அடைந்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் நேற்று கூறியதாவது: பிஜாப்பூர் போலீசாரிடம் 5 பெண்கள் உட்பட 8 நக்சலைட்கள் ஆயுதங்களுடன் சரண் அடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் மாவோயிஸ்ட் அமைப்பால் ஜார்க்கண்டில் பணியமர்த்தப்பட்டு செயல்பட்டு வந்தனர். சத்தீஸ்கர் அரசின் மறுவாழ்வு கொள்கையால் ஈர்க்கப்பட்டும் பழங்குடியினர் பகுதியில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாகவும் இவர்கள் ஆயுதங்களை கைவிட்டுள்ளனர். இவ்வாறு அதிகாரிகள் கூறினர். வித் த லீடர்ஸ் இன் பிரத்யேக செயலியை அறிமுகம் செய்துள்ள அண்ணாமலை மாற்றத்தை உருவாக்கும் பயணத்தில் இணைய பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்த விளக்க வீடியோ ஒன்றையும் தனது எக்ஸ் தளபக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் செயலியை பதிவிறக்கம் செய்து உங்கள் பகுதியில் மாற்றத்தை உருவாக்கும் பயணத்தில் நீங்களும் இணைந்திடுங்கள், சமூக மாற்றத்துக்கான தலைமைப் பயணத்தை தொடங்குங்கள் என பதிவிட்டுள்ளார்.